1,25,000 லிட்டர் தண்ணி மழை தண்ணீரை சேமிச்சு வச்சிருக்கு. பிஸ்லரி பாட்டிலோட காஸ்ட் வந்து 20 ரூபா. அந்த தண்ணியும் இந்த மழை தண்ணியும் ஈக்குவலாக இருக்குது. 2 மணி நேரத்தில் 1,25,000 லிட்டர் இன்ட்டு 20 ரூபா போட்டிங்கன்னா 25 லட்சம் ரூபா தண்ணி வந்து 2 மணி நேரத்தில் எனக்கு கிடைக்குது. இதில் 25 லட்ச ரூபா தண்ணி இருக்கு. ஆமாம், இதுதாங்க பெரிய வந்துட்டு பொக்கிஷம். 2 மணி நேரத்தில் கிடைக்குது. அப்போ எத்தனை கோடி ரூபாய்க்கு பொறுமான நம்மளுடைய வாட்டரை கடலில் போய் கலக்குது. கரெக்ட். எத்தனை கோடிக்கு கலக்குதுங்க. இந்த தண்ணியை வந்து மிச்சம் பண்ணி ஒரு வீட்லையும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம தண்ணி விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுங்களா? கண்டிப்பாக எப்படி சேவ் பண்ணுறாங்க காமிக்கலாம். இவங்க தான் நம்ம சிவில் இன்ஜினியர். அவங்க தான் நமக்கு என்னோட ஜூனியர். அவர் தான் எல்லாம் இருந்து பக்கத்தில் செய்யறது. இது வந்து சொல்லுங்க. இதில் இப்போ இங்கே மழை எல்லா மழை தண்ணி இதில் நேராக இதில் வந்து விழுந்துருங்க. இந்த போரில் வந்து அப்படி உள்ள போயிட்டே இருக்கும் தண்ணி. ஃபில் ஆகாதுங்க. காரணம் என்னன்னா இது வந்து மொட்டை போர்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த போர் வந்து 120 அடி ஆகும். சில பேர் வீட்டில் மணல் வந்து 180 இருந்தால் 80 போட்டால் போதும். 50 இருந்த மணல் தான் 50 போட்டால் போதும். இங்கே 120 கீழே தான் மணல் இருக்குங்க. அந்த 120 20 அடி மணல் இருக்குது. அந்த 20 அடிக்கு அந்த கீழே போரில் ஹோல் பண்ணியிருப்போம். அந்த ஹோலில் வந்து கீழே கொண்டு இறக்கிடுவாங்க. இங்கே போயிற மழை தண்ணி எல்லாமே 120 அடியில் இங்கே ஃபுல்லாக சேவ் ஆகிட்டு இருக்கு. பொதுவாக வந்து நம்ம தண்ணியை உறிஞ்சதுக்காக தான் போர் போடுவோம். ஆமாம், பட் நீங்க தண்ணி சேவ் பண்றதுக்காக இது வந்து ரியலா ஒரு மழைநீர் சேகரிப்பு எப்படிங்கிறதோ அதை கரெக்டாக அந்த ஸ்டாண்டர்ட் படி ஃபாலோ பண்ணிருக்க முடியும். ஆமாம், சும்மா 2 ஹவர்ஸ் இது லாக் பண்ணோம்னா அங்கே தண்ணி போயிடும். சூப்பர் சூப்பர். 2 மணி நேரத்தில் டேங்க் ஃபுல் ஆயிடும். அதாவது இப்படி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கேருந்து வர தண்ணியும் இதுக்குள்ள போறதுக்கான எல்லா வசதியும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து லாக் பண்றாங்க. வெறும் 2 மணி நேரம் லாக் பண்ணா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் லிட்டர் இருக்கிற அந்த டேங்க் வந்து நிரம்பிடுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நாங்கள் இந்த மழை தண்ணி குடிச்சது இல்லைங்க. இங்கே வந்து மழை தண்ணி குடிக்கும்போது நல்ல சேஞ்சஸ் இருக்கு. இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? ஏன்னா இப்போ தண்ணி வந்து விடுறோம் பண்றோம். இது வந்து மெயின்டெனன்ஸ் எவ்வளவு தூரம் ஈஸியா இருக்கும்? ஏன்னா அதுவும் தான் இங்க பெரிய வேலையா இருக்கும். ஜீரோ மெயின்டெனன்ஸ். ஜீரோ மெயின்டெனன்ஸ். ஆமா, தண்ணி கீழே போர்ல தண்ணி அது படுக போயிடும். இது திருப்பி விட்டா இது படுக. ஒரு நிமிஷம் திருப்பினா அங்க போகுது. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் திருப்புறது எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வீட்டு குடிக்கிறது கிடைச்சிருது. நம்ம வந்து தண்ணி தட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். மழை காலத்துல கரெக்டா தண்ணியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா அந்த ஒரு வருஷம் வந்து தண்ணி தட்டுப்பாடு. எங்களுக்கு கேன் வாட்டர்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க.